கையில் கொஞ்சம் காசு இருக்குங்க, அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அசெட்ஸ் இருக்குது, அதில் இருந்து நாம் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியணும். அதை விளக்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். எனக்கு எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதும் பிடிக்காதுப்பா. என் பணத்தை நான் பத்திரமா தான் வச்சிருப்பேன் அப்படின்னு இருக்கிற கேஷ் எல்லாம் கொண்டு போய் உங்கள் மெத்தக்கடியில் ஒழிச்சு வச்சிங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? கரையாக அடிச்சுட்டு போயிடும். நான் பேங்க்கில் கொண்டு போய் சேஃபாக வச்சுப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அங்கே என்ன ஆகும்? கரையாக அடிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக இன்ஃப்ளேஷன் அடிச்சுட்டு போயிடும். அதனால் கேஷாக வச்சுட்டு இருக்கிறது ரிஸ்கே இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க. அதுவும் ரிஸ்க் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். முதல் ஆப்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட். ரிலேட்டிவாக பார்த்தா எப்படியில் உங்கள் பணம் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனால் 5 லட்சத்துக்கு தான் அந்த பாதுகாப்பு. 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஒரே பேங்க்கில் எஃப்டி போட்டு வச்சுருந்தா அந்த பேங்க் மண்ணை கவச்சுன்னு வைங்க, மிச்ச பணம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் எஃப்டியில் போடுறதுனால உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேலே ஒரே பேங்க்கில் இருக்கிற பணம் ரிஸ்கியான இடத்துல தான் இருக்குது. ஆனால் ரிலேட்டிவ்லி லோயர் ரிஸ்க். எஃப்டியில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை, ஷார்ட் டேர்மில் அது ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் லாங் டேர்மில் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா எஃப்டியில் இருந்து வர வட்டிக்கு உங்கள் ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்து டேக்ஸ் கட்டணும். 7% ரிட்டர்ன் ஆரம்பித்தா அது ஃபைனலாக டேக்ஸ் போக 5% போய் தான் முடியும். அதனால் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எஃப்டியில் இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஃப்டியில் வச்சுக்கிறது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லை. அடுத்த ஆப்ஷன் தங்கம். தங்கத்தை பற்றி நம்ம தனி எபிசோடில் விளக்கமாகவே பார்த்துருக்குறோம். தங்கம் ஒரு வியர்டான அசெட். ஒவ்வொரு அசெட்டுக்கும் அதோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை பொறுத்து மதிப்புன்னா, தங்கத்துக்கு உலகம் அழிய போகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பொறுத்து மதிப்பு. எப்பெல்லாம் உலகம் அழிய போகுதோ அப்படிங்கிற பயம் மக்களுக்கு வருதோ அப்போ எல்லாம் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி தங்கத்தை பார்த்து ஓடுவாங்க. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்த உடனே தங்கம் சருன்னு மேலே போனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தங்கத்திலிருந்து நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டிகேடும் அதோட ரிட்டர்ன் டோட்டலாக மாறுபடுது. 1970 இன்னைக்கு வரைக்கும் அதோட ரிட்டர்னை பார்த்தா கிட்டத்தட்ட 8% நல்ல ரிட்டர்ன். ஆனால் 1980 பார்த்தா அது வெறும் 3% தான். அதனால லாங் டேர்ம்ல இது ரிலையபிளான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் US டாலர்ல. ஆனால் இந்தியன் கரன்சில தங்கத்தோட ரிட்டர்ன் நல்லாவே இருக்குது. 70களில் ஒரு US டாலர் 7.5 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு அது 83 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அந்த கரன்சி டிப்ரிசியேஷனாலேயே இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் கோல்டு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக தெரியுது. வருங்காலத்தில் இந்தியன் கரன்சி பலமாச்சுன்னு வைங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல கோல்டு ரிட்டர்ன்ஸை இந்திய ரூபாயில் நாம எதிர்பார்க்க முடியாது. சரி, இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அது நாம எந்த வருஷத்துலேருந்து கணக்கு போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுவும் மாறுபடுது. 1980 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனும் கோல்டு ரிட்டர்னும் சமமாக இருக்குது. அதாவது 1980 தங்கம் வாங்கி வச்சுருந்தோம்னா அதோட மதிப்புக்கு அன்னைக்கு நாம் என்ன வாங்கியிருப்போமோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளால் வாங்க முடியும். இன்ஃப்ளேஷனால் அதோட மதிப்பை நாம் லூஸ் பண்ணலை. அதனால் தங்கத்தோட ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம்தான். ஆனால் இன்ஃப்ளேஷனுக்கு ஈடு கொடுத்து இதுவும் வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, இன்ஃப்ளேஷனுக்கு ஈடு கொடுத்து வளர்ந்தா சரிதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, ஸ்டாக் மார்க்கெட்டை விட தங்கத்தில் வொலட்டிலிட்டி ஜாஸ்தி. அதிக வொலட்டிலிட்டி ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை விட குறைவான ரிட்டர்ன். அது உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். அடுத்து நமக்கு இருக்கிற ஆப்ஷன் ரியல் எஸ்டேட். இந்தியன் ரியல் எஸ்டேட் கடந்த 10 வருஷமாக பெருசாக ரிட்டர்ன் தரலனாலும் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கத்தான் செஞ்சிருக்குது. வருங்காலத்தில் ஆன் ஆவரேஜ் 8% வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே யூஎஸ்ல கோவிடுக்கு அப்புறம் இருந்த கிரேசியான வளர்ச்சியை நம்ம லாங் டேர்முக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆன் ஆவரேஜ் 3% வளர்ச்சியை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் தான் ரியல் எஸ்டேட் பக்கமே நம்மளால் போக முடியும். கையில் சில ஆயிரம் தான் இருக்குது, ஆனால் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு REITs இருக்குது. REITsங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான். இன்வெஸ்டர்ஸ்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த REITs ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லா வகையான ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து வர வாடகை பணம், வித்து வர லாப பணம், அதையெல்லாம் டிவிடெண்ட்ஸா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஆன் ஆவரேஜ் இதுல 12% ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைஸ் மேலே மட்டும்தான் போகும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அளவுக்கு இதுலேயும் வாலட்டிலிட்டி இருக்கும். அதாவது இதோட ப்ரைஸ் தினமும் காணா அப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் REITஸை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் பற்றி நம்ம விளக்கமாகவே தனி எபிசோடில் கவர் பண்ணியிருக்கிறோம். பாண்ட்ஸுங்கிறது கடன் பத்திரம். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறவங்களுக்கு நாம் கடன் கொடுக்குறோம். வாங்கின கடனுக்கு அவங்களும் நமக்கு வட்டி கொடுப்பாங்க. இந்தியாவில் ஆன் ஆவரேஜ் 8-9% ரிட்டர்ன் பாண்ட்ஸில் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு ரிஸ்க் இல்லைனாலும் இதுலேயும் ரிஸ்க் இருக்குது.
கடன் வாங்கினவன் திவாலானான்னு வைங்க, நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது. அதனால இண்டிவிஜுவல் பாண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல பாண்ட்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுற டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் நிலைமை எப்படின்னா, யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் அவ்வளோ சிறப்பாக ரிட்டர்ன் கொடுத்ததில்ல. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட பாண்ட் ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்குது. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகும்போது பாண்ட் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு குஷன் கொடுக்கும். ஆனால் 2022ல் S&P 500 18% கீழே போச்சுன்னா, ப்ளூம்பர்க் யூஎஸ் அக்ரிகேட் பாண்ட் இண்டெக்ஸ் 13% கீழே போச்சு. 2022 ஒரு ஸ்ட்ரேஞ்சான வருஷம். ஆனாலும் பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். லாங் டேர்மில் யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் 5% வரை ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னோட ஃபேவரட் அசெட் எக்விட்டி. அதாங்க ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னு உடனே உங்கள் எல்லோருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். நான் இங்கே அதை மீன் பண்ணலை. அதை பண்ணுறதுக்கு நிறைய எக்விட்டி நாலேஜ் வேணும். நீங்கள் அந்த அளவுக்குலாம் சிரமப்பட வேண்டாம். சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கிட்டாலே போதும். அதுக்கு எந்த விதமான ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜும் தேவையில்லை. இந்தியா எக்ஸ்போஷருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ், யூஎஸ் எக்ஸ்போஷருக்கு S&P 500 இண்டெக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸுமே தாராளமாக போதும். இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க டெக் ஹெவி NASDAQ 100 இண்டெக்ஸையும் இந்த மிக்ஸில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருந்து 13% 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். S&P 500 இண்டெக்ஸில் இருந்து 10% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். NASDAQ 100 இருந்து 13% 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு கண்ணை மூடிட்டு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற ரிஸ்க்ஸை நல்லா புரிஞ்சுட்டு அப்புறம் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். S&P 500ஓட கடந்த 35 வருட ரிட்டர்ன்ஸை இங்கே பாருங்க. 28 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது, 7 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. அதாவது 80% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ், 20% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5ல் 4 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு, 5ல் 1 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு. இது வருஷம் முடிவில் வர ரிட்டர்ன். அதுக்காக பாசிட்டிவ் ரிட்டர்னில் முடிஞ்ச வருஷம் பூரா இண்டெக்ஸ் மேலே போச்சா அப்படின்னா அதுதான் இல்லை. அது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தூரம் கீழே போயிருக்குது அப்படிங்கிறத இந்த டிராடவுன் காலம்ல பார்க்கலாம். எல்லா வருஷமும் கீழே போயிருக்குது. அதுவும் 2020ல பாருங்க, பீக் கோவிட் வருஷம். வருஷம் முடிவில் 18% மேலே போயிருந்தாலும் அந்த வருஷம் 34% வரை மார்க்கெட் கீழே போயிருக்குது. அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வரவங்க இந்த மாதிரி வாலட்டிலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எக்விட்டி மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும். இன்ஃப்ளேஷனை கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது எக்விட்டி மார்க்கெட் தான். அதனால அட்லீஸ்ட் அடுத்த 5 to 7 இயர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் எக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக கிரிப்டோவில் நீங்கள் கேம்பிள் பண்ணாமல் இருந்துக்கிறதே நல்லது. இல்லைப்பா இதோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதனால் ரிஸ்க் எடுத்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் 1 அல்லது 2% வரை கிரிப்டோ எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது மேலே பயங்கர நம்பிக்கை அப்படின்னா 5% வரை போங்க. அதுக்கு மேலே கிரிப்டோ எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லை. அதுவும் பிட்காயின், எத்திரியம் அப்படின்னு மேஜர் கிரிப்டோவில் மட்டும் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது நல்லது. அடுத்த பிட்காயின்னு சொல்லி மீம் காயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பியூர் கேம்பிளிங். அப்புறம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியுறாங்க. அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.